ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஆப்டிடியூடில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த லாஜிக்கல் ரீசனிங் வந்து எதுக்காக ஆப்டிடியூடில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பிரெயின் வந்து எப்படி லாஜிக்கலாக திங்க் பண்ணுது, எப்படிலாம் நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத வந்துட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன லாஜிக்கல் ரீசனிங் டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், பசில்ஸ், நம்பர் சீரியஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா சிலாஜிசம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சிலாஜிசம்னா ஒன்றும் இல்லை, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு செட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை படித்து பார்த்துட்டு கொடுத்துருக்க கன்க்ளூஷனில் வந்துட்டு எந்தெந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அவ்வளோதான் சிலாஜிசம். சிலாஜிசமில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மூணு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்ன அப்படின்னா, சம் ஏஆர்பி, ஆல் ஏஆர்பி, நோ ஏ இஸ் பி. இதை வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணனா, லாஜிக்கலாக நம்மளே மைண்ட் அளவில் திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வென் டயக்ராம் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி எது ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வென் டயக்ராம் வச்சு நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபார்முலா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ், லாஜிக்கலாக நமக்கு திங்க் பண்ணுற அளவுக்கு நம்ம மைண்ட் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ நம்ம சிம்பிளாக வென் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சம் ஏஆர்பின்னு போட்டிருக்கா, அப்போ தமிழில் படித்து பாருங்கள். ஏல கொஞ்சம் பி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஏங்கிற ஒரு சர்க்கிளில் கொஞ்சம் பி இருப்பாங்க, ஏல கொஞ்சம் பி, அப்போ சம் ஏஆர்பிக்கு வென் டயக்ராம் இப்படி இருக்கும். அடுத்தது ஆல் ஏஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் ஏஆர்பினா பியில் இருக்க ஏ எல்லாமே பியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன, ஆலில் வந்து என்ன ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு டயக்ராம் போடுற ட்ரிக் என்னென்னா, ஃபஸ்ட்டில் இருக்க இந்த எலமெண்ட் என்ன இருக்குது, எப்படி இருக்குன்னா குட்டி சர்க்கிளாக இருக்கணும். ரெண்டாவதாக இருக்க இந்த எலமெண்ட் எப்படி இருக்கணும்னா பெரிய சர்க்கிளாக இருக்கணும். இப்படி தாங்க இருக்கும் ஆல் ஏஆர்பி. அடுத்தது நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்கிறோம். நோ ஏ இஸ் பினா ஏக்கும் பிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. இதுதான் நோ ஏ இஸ் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு என்னென்னா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்னென்னா ஏபின்னு பார்த்தோமா, இங்கே இடத்துல அதுக்கு பதிலாக ட்ரீ, பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ், ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க், சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு கொடுத்துட்டு செட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸில் எந்தெந்த கன்க்ளூஷன்ஸ்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், வென் டயக்ராம் போட்டுக்கணும். இப்போ வென் டயக்ராம் போடலாமா, சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ் அப்படின்றாங்க. சம்முக்கு இந்த வென் டயக்ராம் போட்டோமா, அதே மாதிரி இங்கே வென் டயக்ராம் போட்டுக்கிறேன். இது வந்து ட்ரீ, இது வந்து பேப்பர். சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ் டயக்ராம் போட்டோன்னா, ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க்னா இப்படி இருக்கணும். பேப்பருங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறது சின்ன சர்க்கிளாகவும் ரெண்டாவது இருக்கிறது பெரிய சர்க்கிளாகவும் இருக்கணும். ஆல் பேப்பர்ஸ் ஆர் இங்க்குன்னு போட்டேன். அடுத்தது என்னென்னா, சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு இருக்காங்க. அப்போ இங்க் இங்கே இருக்க சம் இங்க் ஆர் ப்ளூ அப்படின்னு போட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா, சம் இங்க் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு இருக்காங்க. சம் இங்க் ஆர் ட்ரீஸ்னால் அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், ட்ரீ இங்கே இருக்குது, இங்க் இங்கே இருக்குது, இந்த ரெண்டு இன்டர்செக்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல யார் சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னா, ட்ரீ, பேப்பர், இங்க் மூணு பேருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூ. செகண்ட், சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீ அப்படின்னாங்க. சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீனாலும் சம் ட்ரீஸ் ஆர் பேப்பர்ஸ்னாலும் ரெண்டுமே சேம் தான். இங்கே கன்க்ளூஷனில் பார்த்தாலும் சம் பேப்பர்ஸ் ஆர் ட்ரீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ட்ரீயில் பாதி பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு என்னென்னா கரெக்ட். அடுத்து சம் ப்ளூ ஆர் பேப்பருங்கிறாங்க. ப்ளூ இங்கே இருக்குது, பேப்பர் இங்கே இருக்குது, ஆனால் இது இங்க்கும் ப்ளூவும் தான் சேமாக இருக்குது. ஸோ பேப்பருக்கும் ப்ளூக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து சம் ப்ளூ ஆர் இங்க்குன்றாங்க. சம் ப்ளூ ஆர் இங்க்னாலும் சம் இங்க் ஆர் ப்ளூனாலும் ஒன்று தான். ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள்னால் அப்போ ஃப்ரூட்ஸுங்கிறது குட்டி சர்க்கிளாகவும் ஆப்பிளுங்கிறது பெரிய சர்க்கிளாகவும் இருக்கணும். அடுத்தது ஆல் ஆப்பிள் ஆர் பனானா. ஆல் ஆப்பிள் ஆர் பனானான்னு போட்டுக்கிறாங்க. சம் பனானா ஆர் ஆரஞ்ச். சம் பனானா ஆர் ஆரஞ்ச். அடுத்தது சம் ஆரஞ்ச் ஆர் கிரேப்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. சம் ஆரஞ்ச் ஆர் கிரேப்ஸ். இந்த டயக்ராம் புரியல பாருங்க, இங்கே ஒரு டைம் போடுறேன். ஃபஸ்ட் என்னென்னா ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள்னு போட்டிருக்காங்க. ஃப்ரூட்ஸ், ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஆப்பிள். அது மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிறது குட்டி சர்க்கிளாகவும் செகண்டாக இருக்கிறது பெரிய சர்க்கிளாகவும் போட்டிருக்கோம். அடுத்தது ஆல் ஆப்பிள் ஆர் பனானா. ஆல் ஆப்பிள் ஆர் பனானா. அடுத்து சம் பனானாஸ் ஆர் ஆரஞ்சு. இது இங்கே பனானாவா, அப்போ இதில் வந்துட்டு யார் இருக்கா, ஆரஞ்சு.
அடுத்து சம் ஆரேஞ்ச் ஆர் கிரேப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரேஞ்சில் பாதி கிரேப்ஸ். இப்போ கன்க்ளூஷனுக்கு வரலாம். சம் ஆரேஞ்ச் ஆர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரேஞ்சுக்கும் ஆப்பிளுக்கும் இங்கே ஏதாவது லிங்க் இருக்கா? ஆப்பிள் இங்கே இருக்குது, ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆனால் பனானாக்கும் ஆரஞ்சுக்கு தான் லிங்க் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட் கன்க்ளூஷன் தப்பு. செகண்ட் என்னது? சம் கிரேப்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. கிரேப்ஸ் இங்கே இருக்குது, ஃப்ரூட்டு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமே சம்மந்தமே இல்லை. அப்போ இந்த கன்க்ளூஷனும் தப்பு. சம் பனானா ஆர் ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல சம் பனானா ஆர் ஃப்ரூட்டுன்னு போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்களேன், ஒரே சர்க்கிள் உள்ளே இருக்குப்பா. இப்போ எப்படி பார்க்குறதுனா, இப்படி ஒரு கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த என்ன அப்படின்னா, ஆல் சம் அப்படின்னா இந்த இடத்துல சம்முன்னு வந்துருச்சா, அப்போ சம்மோட ட்ரிக் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட் பெருசாக இருக்கணும். அதுக்கு அடுத்த அதாவது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து பெரிய சர்க்கிளாகவும் அடுத்து இருக்க சின்ன சர்க்கிளாகவும் இருந்துச்சுன்னா இது கரெக்டு, இல்லைன்னா தப்பு. ஃபஸ்ட் யார் இருக்கா? பனானா வந்து இருக்கல பெரிய சர்க்கிளாக இருக்கா. ரெண்டாவது ஃப்ரூட் இருக்கலே சின்ன சர்க்கிளாக இருக்கா. அப்போ இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. இந்த இடத்துல நம்மளால் யோசிக்க முடியாது. அதனால் சப்போஸ் அந்த இடத்துல சம்முக்கு பதிலாக அந்த இடத்துல ஆளுன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ வந்துட்டு குட்டி சர்க்கிளாகவும் ரெண்டாவது இருக்கிற வேல்யூ வந்துட்டு பெரிய சர்க்கிளாகவும் இருக்கணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ட்ரிக்கா. அடுத்து சம் கிரேப்ஸ் ஆர் பனானா. கிரேப் இங்கே இருக்குது, பனானா இங்கே இருக்குது. ஸோ எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷனும் தப்பு. அடுத்த சம் போலாமா? அடுத்து சம் சன் ஆர் மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் சன் ஆர் மூணுனா அப்போது சன்னு மூன். இப்போ டயக்ராம் எப்படி போட்டுக்கோம். அடுத்து ஆல் மூன் ஆர் ஸ்டார். அப்போ ஆல் மூன் ஆர் ஸ்டார். நோ ஸ்டார் ஆர் மார்னிங். அப்போ ஸ்டாருக்கும் மார்னிங்க்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்தது சம் மார்னிங் ஆர் நைட். சம் மார்னிங் ஆர் நைட் அப்படின்ட்டு இருக்காங்க. கன்க்ளூஷன் பாருங்களேன். சம் ஸ்டார் ஆர் சன். சம் ஸ்டார் ஆர் சன்னுங்கிறது கரெக்ட். ஏன்னா இங்கே வந்து சன்னு ஸ்டார் மூணு பேர் இருப்பாங்க. ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து சம் நைட் ஆர் சன் அப்படின்ட்டு. சம் நைட் ஆர் சன் டேரெக்டாக பார்க்குறோம், எந்த கனெக்ஷனுமே இல்லை. அப்போ இது தப்பு. அடுத்து சம் மார்னிங் ஆர் மூணு கொடுத்துருக்காங்க. இப்போ மூணு வந்து ஸ்டாருக்குள்ளே இருக்குது, ஸ்டாருக்கும் மார்னிங்க்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ எப்படி இங்கே வந்து உள்ளே வர முடியாது. ஸோ அப்போ இந்த மார்னிங் வந்து மூணை டச் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷனும் தப்பு. ஆல் ஸ்டார் ஆர் மூணுன்னு கேட்டிருக்காங்க. ஆல் ஸ்டார் ஆர் மூணுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல் கண்டிஷன் வந்துன்னா நம்ம என்னென்னு பார்க்கணும், இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்க்கணுமா. ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு வேர்டு வந்து குட்டி சர்க்கிளாக இருக்கணும், ஸ்டாரே பெரிய சர்க்கிளாக இருக்குது. ரெண்டாவது கண்டிஷன் என்ன இருக்குது? மூணு இருக்குது. மூணு வந்து பெரிய சர்க்கிளாக இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த கன்க்ளூஷன் தப்பு. சப்போஸ் இங்கே சம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. அடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். அடுத்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இது வந்துட்டு நோ கன்க்ளூஷன்ஸ் இருக்கா. நோ கன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு டேபிள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பேசிக் டயக்ராம்ன்றது நம்ம இங்கே போட்டிருந்தோம்ல, இதுதான் பேசிக் டயக்ராம். இந்த பேசிக் டயக்ராம் கரெக்டாக இருக்குது. அது கொடுத்துருக்க கொஷின் படி அந்த பேசிக் டயக்ராம் கரெக்டாக இருக்குது. பாசிபிள் டயக்ராம் வந்து நம்ம யோசிக்கிறது. இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மூணை வந்துட்டு ஸ்டாருக்கு பக்கத்தில் தான் வைக்கக்கூடாது, சன்னுக்கு பக்கத்தில் நம்ம வச்சுக்கலாம். சன்னில் பாதி கூட மூணுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டியாக நம்மளாக யோசிச்சு வைக்கிறது பாசிபிலிட்டி டயக்ராம். இப்போது இந்த நோங்கிற கன்க்ளூஷன் வரப்போ ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் ரிசல்ட் வந்து எனக்கு அதாவது கன்க்ளூஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். இல்லை அப்படின்னா இப்போ இந்த பேசிக் டயக்ராம் தப்பாக இருக்குது, இல்லை பாசிபிள் டயக்ராம் தப்பாக இருக்குன்னா கன்க்ளூஷன் ஃபால்ஸ். இப்போ சப்போஸ் பேசிக் கரெக்டாக இருக்குது, கன்க்ளூஷன் தப்பாக இருக்குன்னா ஃபால்ஸ்ன்னு தான் ஒரு நோ கன்க்ளூஷனுக்கு. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இதுக்கு வந்து நம்ம நார்மலாக இதை நீங்கள் யோசிச்சு பண்ணாலே போதும். இந்த மாதிரி சும்மா சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது இங்கே பாருங்கள், சம் பேப்பர்ஸ் ஆர் பென். அப்போ இது வந்துட்டு யார்? பேப்பர். இவங்க யாருன்னா பென். சம் பேப்பர்ஸ் ஆர் பென்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல். நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஸ்கேலுக்கும் மார்க்கருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நோ மார்க்கர் இஸ் பேப்பர் அப்படின்னு பாருங்கள். இப்போ இங்கே மார்க்கர் இங்கே இருக்குது, ஸ்கேலுக்கும் மார்க்கருக்கும் தான் சம்மந்தம் இல்லை. இப்போ இந்த கன்க்ளூஷன் பாருங்கள், பேசிக் டயக்ராம் இதில் படி கரெக்டுப்பா. சம் பேப்பர்ஸ் ஆர் பென், சம் பேப்பர் பென்னு, ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல், இது கரெக்டாக இருக்குது. நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர், நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர் கரெக்டாக போட்டிருக்கோம். நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர். இப்போ நோ மார்க்கர் இஸ் பேப்பர்னால் பேசிக் டயக்ராம் கரெக்டு. பாசிட்டிவ் டயக்ராம் என்ன? ஸ்கேலுக்கும் மார்க்கரும் தான் சம்மந்தம் இல்லை. சப்போஸ் இந்த மார்க்கர் எங்கே இருக்கலாம், இந்த இடத்துல இருந்து இப்படி கூட இருக்கலாம்ல, மார்க்கர் இங்கே இருக்கலாம். இப்படி இருந்தால் என்ன ஆகிடும்? பாசிபிள் டயக்ராம் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்து வரல. நோ ஸ்கேல் இப்போ நோ மார்க்கர் இஸ் பேப்பருங்கிற கன்க்ளூஷனுக்கே வரல. அது வந்து ட்ரூவாக இல்லை. அப்போ இந்த கன்க்ளூஷன் தப்பு. நோ மார்க்கர் இஸ் பென் அப்படின்றாங்க. இப்போ நோ மார்க்கர் இஸ் பென்னுனா
இப்போ இந்த மார்க்கர் போய் பெண்ணை டச் பண்ணணும்னா ஸ்கேலை தொடாமல் நம்மளால் போய் டச் பண்ண முடியாது. அப்போ இந்த கன்க்ளூஷன் நமக்கு கரெக்டே அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து என்னென்னா பாசிபிள் டயக்ராம் சாரி, இப்போ பேசிக் டயக்ராம் படி கரெக்டு. இப்போ பாசிபிள் டயக்ராம் என்னவாக இருக்கும்? நோ மார்க்கரைஸ் பெண்ணுனா இப்போ இந்த இடத்துல போகவே முடியல, போய் டச் பண்ணவே முடியல. அப்போ பாசிபிள் டயக்ராம் என்னவாக இருக்கும்னா தப்பாக இருக்கும். அப்போ கன்க்ளூஷன் என்னன்னா ஃபால்ஸ். அடுத்தது வந்து இது வரைக்கும் பார்த்ததுலாம் இந்த மெத்தட், சம்மு ஆளு நோங்கிற கன்க்ளூஷன் வர மெத்தடு. அடுத்தது பாசிபிலிட்டின்னு ஒரு கன்க்ளூஷன் மெத்தட். இது வந்து ரேர் கேஸ், மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. சம் பேப்பர்ஸ் ஆர் பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் பேப்பர்ஸ் ஆர் பென், பேப்பர்ஸ் பென். ஆல் பென் ஆர் ஸ்கேல், ஆல் பென் ஆர் ஸ்கேல். நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர். என்ன இருக்குது? சம் மார்க்கர் பீயிங் பேப்பர் இஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பார்த்தோன்னா பேசிக் டயக்ராம் பாசிபிள் டயக்ராம் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் கன்க்ளூஷன் ட்ரூன்னு பார்த்தோம். பாசிபிலிட்டியில் எப்படின்னா ஒன்று ட்ரூவாக ஒன்றா பேசிக் இல்லைனா பாசிபிள் டயக்ராம் ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் கன்க்ளூஷன் நமக்கு ட்ரூ ஆகிடும். இப்போ இதில் பாருங்களேன், கொஷின் படி கொடுத்துருக்காங்களா பார்த்துக்கோங்க. சம் பேப்பர்ஸ் ஆர் பென், சம் பேப்பர்ஸ் ஆர் பென் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆல் பென் ஆர் ஸ்கேல், ஆல் பென் ஆர் ஸ்கேல் கொடுத்துட்டாங்க. நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர், கரெக்டாக தான் இருக்குது. இப்போ மார்க்கர் இஸ் பீயிங் எ பேப்பர். இப்போ மார்க்கர் போய் பேப்பரை டச் பண்ணலாமா? பாசிபிலிட்டி இருக்கா? இருக்குது. அப்போ இங்கேயும் மார்க்கர் வரலாம், இங்கே இந்த ஸ்கேலுக்கும் மார்க்கர் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இந்த பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்க்ளூஷன் கரெக்டே அப்படின்னு சொல்கிறோம். இதோட நமக்கு வந்து என்ன முடியுதுன்னா இந்த சிலாஜிசம் டாபிக் முடியுது. அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.